காஷ்மீர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல் பின்னணியில் லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பினுடைய தளபதி இருக்கலாம் என்று ஒரு முக்கிய தகவல் வெளியாகி இருக்கிறது. NIA விசாரணையில் தான் இந்த முக்கிய தகவல் கிடைக்க பெற்றிருக்கிறது. விவரங்களை வழங்க இணைகிறார் செய்தியாளர் பாரதிராஜா. வணக்கம் பாரதிராஜா. காஷ்மீர் பஹல்காம் பயங்கரவாத தாக்குதல்ல லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பினுடைய தளபதி தான் முக்கிய காரணம் அப்படின்னு சொல்லிட்டு NIA விசாரணையில் தகவல் கிடைக்க பெற்றிருக்கிறது. வேற என்னென்ன விஷயங்களை NIA தரப்புல இருந்து தெரிய வந்திருக்கு? விவரங்களை பதிவு பண்ணுங்க. இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு பிறகு தேசிய புலனாய்வு அமைப்பு காஷ்மீர்ல பல இடங்கள்ல கடந்த 3-4 நாட்களாக விசாரணை நடத்திட்டு வராங்க. குறிப்பா விசாரணை வலயத்துல 30க்கும் மேற்பட்டவங்களை கொண்டு வந்தாங்க. 6 பேரை கைது செய்து கூட அவர்களுக்கு சொந்தமான இடங்கள்ல இருந்த பொருட்கள் அனைத்தையும் ஆய்வு செய்தார். வீடுகள் அங்குலமாக கூட அளந்து என்னென்ன இருக்கிறது, அவர்கள் யாருடனாலும் தொடர்பில் இருக்கிறார்கள் தீவிரவாத அமைப்பை சேர்ந்தவர்களுடன் என்ற விசாரணை எல்லாம் நடைபெற்றது. அப்போதுதான் NIAக்கு இந்த தகவலானது கிடைக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இந்த தகவல லஷ்கர்-இ-தொய்பா அமைப்பின் தளபதியாக இருக்கக்கூடிய ஃபாரூக் அகமது இருக்கலாம் என்ற தகவல் கிடைத்திருக்கிறது. இதற்கு காரணம் என்ன சொல்லப்படுகிறது என்றால், இவர் ஸ்லீப்பர் செல் நெட்வொர்க்கை கையாண்டு வந்ததாக NIAவுக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. 2016 வரை, அதாவது 1990 முதல் 2016 வரை இவர் அடிக்கடி பாகிஸ்தானுக்கும் இந்தியாவுக்கும் பயணம் செய்திருக்கிறார். 2016க்கு பிறகு இவர் ஸ்லீப்பர் செல் நெட்வொர்க் மூலமாக பல்வேறு பயங்கரவாத செயல்களை செய்திருக்கிறார் என்ற ஒரு தகவல் கூட கிடைத்திருப்பதாக நமக்கு தகவல் கிடைத்திருக்கிறது. NIA விசாரணையில் இந்த முக்கிய தகவல், இந்த பஹல்காம் தாக்குதலுக்கு யார் காரணம் என்று ஓரளவுக்கு இறுதியாகிவிட்டதாக கூறப்படுகிறது. இதுக்கு லஷ்கர்-இ-தொய்பா தான் காரணம் என்ற ஒரு தகவலும் NIAவுக்கு கிடைத்திருக்கிறது. தொடர்ந்து NIA விசாரணையானது நடைபெற்று வருகிறது. இன்று கூட அமைச்சரவை கூட்டத்தில் இது தொடர்பாக விவாதிக்கப்படலாம் என்று கூட எதிர்பார்க்கப்படுகிறது. நன்றி பாரதிராஜா, உங்களுடைய விவரங்களுக்கு. செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள உடனே சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.